பாத்து வாப்பா. மெதுவா. பாத்து கூட்டிட்டு போப்பா. வரமா? சரிப்பா. நிர்மலா, சீக்கிரமா ரெடியாவு, கோயிலுக்கு கிளம்பலாம் வா. சரிம்மா. என்னாச்சு? கேபிள் லூஸ் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு சார், பாத்துறேன். ஏதாவது ப்ராப்ளங்களா? செக் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன தெரியுதுல்ல? என்ன இப்படி கேட்டீங்க? உங்களை தானே நம்ம லீலாக்கு முதல்ல நாங்கள் சம்மந்தம் பேசணும். கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமாம், ஏதாவது ஆக்சிடென்ட்டா? அந்த மாதிரி தான். அது சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆயிடுச்சு சார். சாரி சார், கல்யாணத்துக்கு உங்களை கூட முடியல, டென்ஷனில் பேர் விட்டு போச்சு. பரவாயில்லைங்க சார். இப்போ லைஃப் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அம்மாவுக்கா? எதுக்கு? லீலாவை கல்யாணம் பண்ணிக்க நான் மறுத்ததுக்கு காரணமே உங்கள் அம்மா தான் சார். என்ன சொல்கிறீங்க? நல்ல வேலை சார், நான் லீலாவை கட்டியிருந்தா என் நிம்மதியே போயிருக்கோம் சார். சரியான நேரத்தில் உங்கள் அம்மா தான் லீலாவுக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற ஒரு இதை பற்றி சொன்னாங்க. நல்ல வேலை சார், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கேன். நிஜமாவா? ஆமாங்க, உங்கள் அம்மாவோட நல்ல மனசு யாருக்கு வரும்? மருமகளோட தங்கச்சின்னு கூட பார்க்காம என்கிட்ட உண்மையை உடைச்சி சொன்னாங்களே. இந்த காலத்து பொண்ணுங்களை நம்ப முடியல சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அலையுதுங்க. லீலாவும் அதே மாதிரி டைப்பு தான். இல்லைன்னா கல்யாணம் வேண்டானதும் போஸ் ஆஃபீஸ் தேடி வந்து என்ன அடிப்பானா? எனக்கு என்னமோ லீலாவுக்கும் போஸுக்கும் கூட ஒரு இது இருக்குமோன்னு தோணுது. யோ, வாய முடியா? நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம பின்ன என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி அலையர் கேரக்டர் லீலான்னு சொல்றிய, இப்போ நீ கட்டிருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணல, அலையலன்னு என்ன கேரண்டி? என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்ன இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும். அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. ரெடி எக்ஸ்பிளைன். மாணிக்கம், வாங்கண்ணே, இந்தாங்க. உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல. ஒன்னு போய் இப்படி அடிச்சு போட்டாங்களே பாவிங்க. என்னென்ன பண்ண முடியும்? மாணிக்கம், என்னப்பா அது இவ்வளவு பெரிய கட்டு? பிளேட் வச்சிருக்காங்க. சரியா? அப்படியா? சரி, ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. போயிட்டு வாப்பா. வாங்கண்ணே. சிரமம் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. அப்படி உட்காருங்க. மாணிக்கம், வணக்கண்ணே. உடம்பு எப்படிப்பா இருக்கு? உடம்பு நல்லா இருக்குதா? பரவாயில்ல. கடையும் திறக்கல, யாரையும் பார்க்க முடியல, மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு மாணிக்கம். இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாமே. வீட்டில் சும்மா உட்காரத்துக்கு போர் அடிக்குது, அதான். உடம்பு பாத்துக்குங்க, ரோடு வந்திருக்கு, பாத்துட்டு வந்துடுறேன். வரேன் தம்பி. ஹலோ. செல்வம் தம்பியா, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கிறேன். அங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன விஷயம் மாமா? அது சரு அண்ணி தான் அண்ணன் உடம்பு எப்படி இருக்காருங்கிற தகவலுக்காக போன் பண்ணணும்னுச்சு. எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சரி, இதுமா ஒரு நிமிஷம் இருக்க, அண்ணி பேசணுமா? கொடுங்க. ஹலோ அண்ணி, நல்லா இருக்கீங்களா அண்ணி? நல்லா இருக்கேன். அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உடம்பெல்லாம் தேறி இருக்கா? வேளைக்கு சாப்பிடுறாரா? இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அண்ணி, உடம்பெல்லாம் நல்லா தேறிட்டு வருது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்புறம் பையன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கா. இப்ப கண்ணெல்லாம் நல்லா முழிச்சு பாக்குறான். தூக்கத்திலேயே சிரிப்பான். தூக்கத்திலே சிரிக்கிறானா? வெரி குட் அண்ணி. நான் இன்னைக்கு அங்க வந்துட்டு போனதுல இருந்து அவன் முகம் மறையாம அப்படியே கண்ணிலேயே இருக்கு அண்ணி. ரொம்ப அழுகுறானோ?
அப்பப்போ கை காலெல்லாம் உதைச்சு கொஞ்சம் அழுவான். அவன் அழுகுறது கூட ரொம்ப அழகுதான் நீ. பசி வந்தா போதும் செல்வம், உண்டெல்லாம் நாக்கிடுவான். இப்பவே ரொம்ப துருதுருன்னு இருக்கான்னு அப்பா சொன்னாரு. அண்ணி நீங்க வேணா பாருங்க, இந்த ஊரே பார்த்து கண்ணு வைக்கிற மாதிரி ராஜா மாதிரி வரப்போறான். அவனோட சேட்டையை பார்த்துதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் செல்வம். அவனோட முகத்தை பார்த்துதான் நான் என்ன தேத்திக்கிறேன். அவரை நல்லபடியா கவனிச்சுக்கங்க செல்வம். அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நான் கொடுத்த குங்குமம் அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்துருச்சு அண்ணி. நீங்க ஒண்ணும் மனசு போட்டு அழட்டிக்காதீங்க. சரி செல்வம், அப்ப நான் வச்சுட்டுமா? ஓகே அண்ணி, மறக்காம குட்டி பையனை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி வச்சிடுறேன். ஓகே அண்ணி. திருப்தியா? செல்வம், என்னண்ணே? ஃபோன்ல சொல்லுங்கண்ணே. ஃபோன்ல என்ன சொல்லுங்க? ஃபோன்ல பேசிட்டு இருந்தியே, அவன் எப்படி இருக்கானாண்டா? அண்ணே, அவன் உங்க குழந்தை. இத கேட்கறதுக்கு நீங்க ஏன் இப்படி தயங்குறீங்க? என்கிட்ட இந்த ரிசீவரை புடுங்கி இல்ல அன்னிக்கிட்ட இதை பத்தி விசாரிச்சிருக்கணும். மனசுல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி அலப்பாயிருங்க? மனசை தொட்டு சொல்லுங்க. பையனை பார்க்கணும்னு உங்க மனசு துடிக்கல? பார்க்கணும் போலதாண்டா இருக்கு. அப்புறம் இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல கிளம்பி போய் குழந்தைய பார்த்துட்டு வாங்கண்ணே. உங்களை யாருன்னு தடுக்க முடியும்? நம்ம பெத்த புள்ள மேல இருக்கிற பாசத்தெல்லாம் மறைச்சு வைக்க முடியாதுண்ணே. நீங்க அவசியம் கிளம்பி போய் குழந்தைய பார்த்துட்டு தான் வரீங்க. போங்கண்ணே. எனக்கு நம்பிக்கை வந்துச்சுண்ணே. எப்போ உங்களுக்கு குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை வந்துச்சோ கண்டிப்பா நீங்க குழந்தைய பார்ப்பீங்க. धान्यं धनं पशुं बहुपुत्र लाभं सदसं वत्सरं दीर्घमायुः दीर्घसुमङ्गली भव. என்ன கோயில் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? கடவுள்கிட்ட என்ன ஐடியோட வந்தீங்க? அவரோட ஹெல்ப் ஏதாவது அவசரமா தேவைப்படுதா? சரளா, பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. நானும் இந்த உலகத்துல எத்தனையோ சந்தர்ப்பவாதிகளை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி பச்சோந்தீங்களை நான் பார்த்ததே இல்லை. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க குடும்பத்துக்கு உதவணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்ப எதுக்கு கோவமா பேசுறீங்க? நீங்களா தானே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆமா, பழகின பழக்கத்தை மதிச்சு உதவி பண்ண. வேற கெதியே இல்லங்கும் போது வாழை குழைச்சிட்டு வந்து நின்னீங்க. என்ன பார்த்து வெக்கம் இல்லாம இழிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ சப்போர்ட்டுக்கு சின்ன மக வந்த உடனே நான் தேவையில்லாத வாயிட்டேன். இத பாரு, ஏதோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. என்னமோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. நீங்க தான் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன கருவேப்புள்ள மாதிரி தூக்கி எரிஞ்சியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இத பாரு, ஒழுக்கம் கெட்டு பேசாத. நீயும் உன் புத்தியும். ஒழுக்கமா பேசணுமா? அப்படின்னா நான் ஒழுக்கம் இல்லாதவன் ஜாடையா சொல்றியா? இந்த ஒழுக்கம் இல்லாதவகிட்ட தானே பணத்துக்காக வழிஞ்சு வழிஞ்சு பேசினேன். அப்ப உன்னோட ஒழுக்கம் எந்த மாதிரி ஒழுக்கம்? என்ன நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வந்தாரே உன் புள்ள, அவரோட ஒழுக்கம் எந்த மாதிரி ஒழுக்கம்? என்கிட்ட ஒழுக்கத்தை பத்தி பேச உன் குடும்பத்துல யாருக்குமே தகுதி கிடையாது. என்ன கேவலமா நடத்துனதுக்கு நீ அனுபவிப்ப. இந்த கோயில வச்சு சொல்றேன், என் வயிற்றுச்சல் உன்னை சும்மாவே விடாது.
என்னென்னமோ சொல்லிட்டு போறாடி. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. அவெல்லாம் ஒரு பொம்பளையாமா? அவ பேச்செல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிற? சாபம் கொடுத்துட்டு போறாளேடி. இந்த காலத்துல பத்தினியோட சாபமே பலிக்கிறது இல்ல, இவளோட சாபம் பலிச்சிட்டு போதா? நிம்மதியை கொடுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தா வந்த இடத்துலயும் இந்த மாதிரிலாம் நடக்குது. அவ பேச்ச விட்டு தள்ளுமா. நம்ம வீட்டுல பேச வேண்டிய பிரச்சனையே 1000 கிடக்குது. என்ன பேசணும்? நம்ம வீட்டை பத்தி தான், என் வீட்டுக்கார பத்தி. அவருக்கு என்ன? ஏமா, உனக்கே தெரியும்ல அவர் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்திருக்காருன்னு. நம்ம கடையை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல கூட அப்பப்ப கோச்சுக்கிட்டாலும் அவரோட பொறுப்பை விட்டு கொடுக்காம எவ்வளவு ஒத்தாசையா இருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? செல்வன் அவரை மதிக்கிறதே இல்லம்மா, எடுத்தெறிஞ்சு பேசுது. இவர் ஏதாவது சொன்னா அத அலட்சியமா நினைக்குது. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுமா. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமா. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லி உடனடியே அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி தர சொல்லுமா. அவர் இவ்ளோ படிப்பு படிச்சுட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றது சரியில்லை. அவசரப்படாத நிர்மலா, கொஞ்சம் பொறுமையாயிரு. பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுமா. அப்படி இருந்தா அவருக்கும் செல்வனனுக்கும் சண்டை பெருசாயிடும். உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணு. ஏண்டி, நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. இப்பதான் மாணிக்கமே செத்து பொழைச்சு வந்திருக்கான். ஆஸ்பத்திரிக்கு ஏகப்பட்ட பணம் செலவாய் போச்சு. கடையும் இத்தனை நாள் வருமானம் இல்லாம மூடி கிடந்தது. லாரியும் ஓடல. ஏதோ இப்பதான் செல்வம் வந்து கடையவே திறந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ உடனே வந்து தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா எப்படி? காசுக்கு எங்கடி போறது? இது பாருமா, நீ சொல்றது எல்லாமே சமாளிக்கிற மாதிரி பிரச்சனை தான். அண்ணனுங்க நினைச்சா எவ்வளவு வேணா பணம் புரட்டலாம். கடன் வாங்கியாவது ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணி தர சொல்லு. என் வீட்டுக்கார் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆமாடி, உன் வீட்டுக்கார மாதிரியே நீயும் பொறுப்பு இல்லாம பேசு. கடை வாங்குறத பத்தி எல்லாம் இப்ப அவசரப்பட முடியாது. ஏண்டி, உன் வீட்டுக்காரு கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? என்ன மனுஷன்டி, நல்லா வந்து சேர்ந்தாரு நமக்குன்னுட்டு. எல்லாம் நீங்க பார்த்து முடிச்சு வச்ச மாப்பிள்ள தானே. இப்ப அழுத்துக்கிட்டு என்ன பண்றது? அவருக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சரி சரி, வாங்க போலாம். ஏய், இதெல்லாம் முதல்ல பேக் பண்ணி வை. ரெண்டையும் அப்புறமா பேக் பண்ணு. ஓனர் வந்திருக்காரு. வந்திருக்காரா? ஏய் வாங்கடா, அவருக்கு ஒரு சலாம் போட்டு வைக்கலாம். எல்லாம் மேனேஜருக்கு தான் சலாம் போட்டு வைப்பாங்க, நம்ம ஓனருக்கு சலாம் போட்டு வைக்கலாம். வாங்க. சார், அக்கௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கங்க. இந்த ஐட்டம்லாம் நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு அனுப்பணும். வணக்கம் சார். வணக்கம் சார். கோபி வந்தாச்சா? சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் சார், இப்போ வந்துடுவார். கோபி நல்ல வேலைக்காரன்ல? ஆமாம் சார். என்ன எங்க நினைக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு டெலிவரி பண்ணிடலாம் சார். வணக்கம் சார். வா கோபி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேலைக்காரங்க நீங்கெல்லாம் விசுவாசமா இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். மேனேஜர் எல்லா வரவும் சொன்னார் சார். நாங்க போய் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அண்ணே, இவ்வளவு நாள் ஆகியும் அந்த போஸ் வேலைக்கு வரல பாத்தீங்களா? அதான்டா எனக்கு வயிற்று எரியுது. இதே நாம எவ்வளோ நாள் லீவ் போட்டிருந்தா இந்நேரம் நம்மளை வேலையை விட்டு தூக்கியிருக்க மாட்டாங்க. இப்போ கூட பாரு, அந்த கோபியை தான் முதலாளி புகழ்ந்து பேசுறாரு. நம்மளை விரட்டி அடிக்கிறாரு. இதை இப்படியே விட்டோம் அப்புறம் அவன் வச்சதுதான் சட்டமாயிரும். இதுக்கு ஏதாவது பண்ணணும் நீங்க. அதான்டா, இந்த போஸ் இவ்வளோ நாள் வேலைக்கு வராமல் இருக்கான்ல, அந்த மேட்டரை முதலாளிக்கு அதில் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த மேனேஜருக்கு ஆப்பு வைக்கிறேன். என்னையா இன்னும் நின்றுட்டு இல்லை இருக்கீங்க? சார், உங்களை தான் தனியா. என்ன தனியா? சார், எங்க எல்லாருக்கும் 1 மாசம் லீவு வேணும். 1 மாசமா? ஆமாம் சார். 1 மாசம் லீவு கொடுத்துட்டேன்னா கம்பெனியை மூடிட்டு போறதா? சார், லீவுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் சார். என்ன ஒரே மாதிரி? சார், அந்த போஸுக்கு மட்டும் கோபியோட சகலங்கிறதுனால மாச கணக்கில் லீவ் கொடுக்குறாரு சார் மேனேஜர். நாங்கள் கேட்ட 2 நாள் கொடுக்க மாட்டேன்றார் சார். நீங்கள் அடிக்கடி இந்த பக்கம் வராதனால உங்களுக்கு இந்த மேட்ரு தெரியல சார். தெரியலங்கிறத விட இந்த சூப்பர்வைசரும் இந்த மேனேஜரும் சேர்ந்து உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க சார். இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கம்பெனி தான் சார் நஷ்டப்படும். மேனேஜர் இதோ வரேன் சார். என்ன கோபியோட சகலம் ரொம்ப நாளா லீவ்ல இருக்கிறாராமே, என்கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க? போஸுக்கு பயங்கரமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தார் சார். அதனால தான் நான் லீவ் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதுக்காக இவங்களும் இப்போ 1 மாசம் லீவ் கேட்குறாங்க. கொடுத்துட முடியுமா? சார், போஸ்ன்னு எங்களை மாதிரி கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது சார். அவர் தினக்கூலிக்கு வேலை பார்க்குறாரு.
அவருக்கு லீவு கொடுக்குறதுனால நமக்கு எந்த விதத்தையும் இழப்பு இல்லை சார். இவங்க லீவு போட்டா நம்ம சம்பளம் கொடுக்கணும் சார். அவர் லீவு போட்டா சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லை சார். என்னைக்கு வந்து வேலை செய்யறாரு அன்னைக்கு மட்டும் கொடுத்தா போதும் சார். ஏன்னா அவர் தினக்கூலி சார். இதை போய் பெரிய கம்ப்ளைண்டா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை போயா இவ்வளோ ஈஸியா சொல்ற? இப்போ அவர் வேலை என்ன இவங்களா பார்ப்பாங்க சார்? அது வந்து சரி சரி போங்க, இனிமே இந்த தவறுலாம் நடக்காம சரிங்க பார்த்துக்கிறேன் சார். ஆ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி பரவாயில்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க போய் வேலையை பாருங்க. சீக்கிரமா உடனே ஏற்றி அனுப்பி விடுங்க. அப்பா இந்த பிசினஸ் வேற ஒரு பார்ட்டி கொடுத்திருந்தா அதிக லாபம் கிடைச்சிருக்குங்க. அப்படிலாம் இல்ல ரமேஷ். இவனுங்க கிட்ட முன்ன பின்ன இருந்தாலும் விட்டு பிடிச்சாதான் ஆகும். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. இல்ல ரமேஷ், இவனுங்க கிட்ட பிசினஸ்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் வியாபாரம் பண்ணணும். இந்த பார்ட்டி கொடுத்திருந்தா லாபம் நிறைய கிடைச்சு. லாபத்தை விட